Prince Jewelry, Akshaya Tritiya offer. சென்னை திருவல்லிக்கேணியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பதிவு செய்ய அது மட்டும் ஒட்டுமொத்த பெண்களுக்கு பாலியல் சீண்டல் மூலமாக பதிவு செய்யப்பட்டவளுக்கு 18,000 வழக்கு இருக்குது. அவ்வளவு வழக்குகளை வைத்துக் கொண்டு பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்களாம். அப்படியே இருக்கிறாங்க திமுக ஆட்சியில். எவ்வளவு பொய்ய இன்றைய முதலமைச்சர் பேசிட்டு இருக்கார். நேற்றைய தினம் ஒரு கூட்டத்தில் நான் பேசினேன், குளத்தூர் கூட்டத்தில் தான் பேசினேன். அப்போ கொரோனா காலத்தில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் ஸ்டாலின் மக்களுக்கு சரியான ஆலோசனை கொடுக்கல. மக்களுக்கு இப்போ ஓடோடி போட்டோ ஷூட் எடுக்கிறாரு. அப்போ எங்கே காணாமல் போனோன்னு சொன்னேன். உடனே புலம்புறார், என்னை பற்றி தவறாக பேசுகிறார். காணாமல் போனான்னு தான் சொன்னேன் ஒழிய உங்களை பற்றி தவறாக எப்பொழுதும் பேசுறது கிடையாது. பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் நீங்களும் திரு ஸ்டாலின் அவரும் உதயநிதி ஸ்டாலின் என்னென்னலாம் பேசுனீங்க. காலுக்குள்ள இருக்கிறேன். எவ்வளவு கேவலமான வார்த்தை. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஒரு வார்த்தை பேசுறீங்களா 10 வார்த்தை எங்களால் திருப்பி பேச முடியும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நான் எந்த ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை தீர்ப்பளிப்பது எனது எதிரிகள் தான் தவிர நான் அல்ல. அவள் என்ன ஆயுதத்தை எடுத்தாங்களோ அதற்கு முறியடிக்கின்ற விதமாக நாங்கள் எங்களுடைய ஆயுதத்தை எடுத்த தீர்வோம். 51 ஆண்டு கால என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் பொது மேடையிலேயோ பொது வெளியிலேயோ யாரை பற்றி விமர்சனம் பண்ணதே கிடையாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வேண்டுமென்றே திட்டமிட்டு என்னை அவதூறாக பேசிக் கொண்டிருந்தால் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு தகுந்த பதிலடியை உடனுக்குடன் கொடுப்பேன். ஸ்டாலின் அவர்களே, கொரோனா காலம் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வைரஸ் காற்றிலே பரவக்கூடியது. அந்த வைரஸ் யாருக்காவது பாதிக்கப்பட்டு விட்டால் உயிருக்கே ஆபத்து ஏற்படும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட மருத்துவர்கள் எங்கிட்ட ஆலோசனை வழங்கினாங்க. அதையெல்லாம் மீறி 32 மாவட்டத்துக்கு நான் நேரடியாக போனேன். கொரோனா காலம் தீவிரமாக இருந்த காலம். 32 மாவட்டத்துக்கு நேரடியாக போய் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளை அழைத்து, அதோட வியாபாரிகள், அதே போல சுயதி குழு சேர்ந்தவர்கள், விவசாயிகள், பலதரப்பட்ட தொழில் செய்கின்ற மக்களை அழைத்து அவருடைய கருத்துக்களை கேட்டேன். அப்படி துணிச்சலோட போன நான் உயிரை பற்றி நான் கவலைப்படல, மக்களை பற்றி கவலைப்பட்டேன். மக்களுக்கு என்ன தேவை? இன்றைக்கு கொரோனா வைரஸ் பரவலை ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறார் என்பதை அறிவதற்காக ஆலோசனை கூட்டம் போட்டு 32 மாவட்டத்துக்கும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து வந்தவர் நான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஸ்டாலின் அவர்களே, எங்களுக்கு மேலே போட்டோ சூட்டு போட்டு பத்திரிகை விளம்பரத்தை தேடல, மக்களுக்கு உழைத்தேன். அதனால தான் அதிமுக ஆட்சி பொற்கால ஆட்சிட்டு இன்றைக்கு மக்கள் வர்ணிக்கிறாங்க. அதே போல இங்கே பல வாக்குறுதி கொடுத்தார் திரு உதயநிதி அவர்கள். கனமழை பெஞ்சா இங்கே தான் திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் ஒரு சொட்டு நீர் கூட தேங்காதுன்னு அப்படியா இருக்குது? அவர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றி கொடுத்துருக்காரா? அதுவும் சிந்திச்சு பாருங்க. திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தாதான் அவர்கள் அமைச்சராக முடியும், துணை முதலமைச்சராக முடியும், அதுக்கு மேலே உயர்ந்த பதவிக்கு அதிகாரத்தில் வர முடியும். திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தால் தான் அந்த கட்சிக்குள்ள பதவிக்கு வர முடியும். இப்போ யாரா இருக்கிறா? திரு ஸ்டாலின் கட்சிக்கு தலைவர், உதயநிதி இளைஞர் அணிக்கு செயலாளர், திருமதி கனிமொழி துணை பொதுச் செயலாளர், தயாநிதி மாறன் வர்த்தகணி செயலாளர். எல்லாம் முடிஞ்சு போச்சு. வேற என்ன பதவி மீதி இருக்குது? எல்லா பதவியும் திரு கருணாநிதி குடும்பத்துக்கு தான் இருக்குது. அதிமுகவில் அப்படி அல்ல.
சாதாரண வார்டு செயலாளரை கூட இந்த கட்சியில விசுவாசமாக உழைத்தால், தலைமைக்கு விசுவாசமா இருந்தா பொதுச் செயலாளராக ஆக முடியும். திமுக மாதிரி அப்படி இல்லை. அதே போல கட்சிக்கு விசுவாசமா இருந்து மக்களிடத்திலே நல்ல பெயர் எடுத்து, நிர்வாக இடத்தில் நல்ல பெயர் எடுத்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் இன்றைக்கு சாதாரண தொண்டன் கூட சரியான முறையில் உழைத்தால் முதலமைச்சர் ஆகலாம் அண்ணா திமுகவில். அப்படி ஒரு கட்டமைப்புள்ள ஒரு இயக்கம் அண்ணா திமுக. கட்டமைப்புள்ள இயக்கம் அண்ணா திமுக. ஒரு குடும்பம் போல் இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. திமுக அப்படி இல்லை. குடும்பம்னா திரு கருணாநிதி குடும்பம் தான், அது கட்சி அல்ல. திமுகனா திரு கருணாநிதி குடும்பம், திரு கருணாநிதி குடும்பம்னா திமுக. அப்படித்தானே இருக்குது. அது மட்டும் இல்லை, ஸ்டாலின் நிறைய அறிவிப்புகள் விட்டார். அதில் மாதந்தோறும் திமுக ஆட்சிக்கு வந்தால் கேஸ் சிலிண்டர் 100 ரூபா மானியம் கொடுக்குறாரு. கொடுத்தாரா? பெட்ரோல் டீசல் குறைச்சாரா? ரேஷன் கடையில் கூடுதலாக 1 கிலோ அரிசி ஒரு சர்க்கரை போட்டாரா? எதையுமே செய்யல. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அத்தனையும் பொய்யான வாக்குறுதி. மக்களை ஏமாற்றுவதிலே நம்பர் 1 முதலமைச்சர் திரு ஸ்டாலின். அது மட்டுமல்ல, இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை எல்லா பக்கம் விற்கிது இல்லை. எங்க பார்த்தாலும் கிராமத்திலிருந்து நகர் வரை சந்து பொந்து மூலம் முடக்க எல்லாமே கஞ்சா விற்பனை அமோகமாக நடக்குது. இதை பல முறை சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டாந்தேன், அறிக்கை வெளியிட்டேன், ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தான். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்திலே போதை நடமாட்டம் அதிகரித்து விட்டது, அதை கட்டுப்படுத்தும் சொல்லி கட்டுப்படுத்த முடியல. அது காரணம் திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகளை போதைப் பொருள் விற்பனைக்கு துணை நிற்கிறாங்க. அதுதான் செய்தி. அது மட்டும் இல்ல, இந்த போதை கஞ்சா போதை ஆசாமியால் தான் இவ்வளவு குற்ற நிகழ்வு நடக்குது. கஞ்சா போட்டு கடைக்கு போய் மூக்கு பிடிக்க புரோட்டா சாப்பிட்றான். பணம் கேட்டா அந்த கடை உரிமையாளர்களை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, அருவாள் எடுத்துட்டு மிரட்டுறாங்க. அதோட சிந்திச்சு பாருங்க, இந்த போதை ஆசாமியால மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம். 2 வயசு சிறுமி கூட விட்டு வைக்கல. பாலியல் சீண்டல் உட்படுத்தப்பட்டு கிருஷ்ணகிரியில் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. பாட்டியம்மா கூட விட்டு வைக்கிறோம் இந்த போதை ஆசாமி. எவரோ கேவலமான ஆட்சி தேவையா? அது மட்டுமல்ல, இந்த போதை ஆசாமியால கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவி, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. தொலைக்காட்சி திறந்தா இந்த செய்தி தான். கொலை நிலவரம், இன்றைக்கு போதைப் பொருளுடைய கண்டுபிடிக்கப்பட்ட நிலவரம் இதுதான் வருது. ஒரு காலத்தில் தங்க நிலவரம் என்ன, வெள்ளி நிலவரம் என்ன என்று செய்தி போய் கொலை நிலவரம் என்ன, போதைப் பொருள் எப்படி கண்டுபிடிக்கப்பட்ட நிலவரம் என்ன என்று செய்தி வருகின்ற அளவுக்கு இந்த அவல ஆட்சி தேவையா? விலைவாசி வெண்ணெய் முட்டை அளவு உயர்ந்து போச்சு. அரிசி விலை உயர்வு கிலோக்கு 30 ரூபா ஏறி போச்சு. என்ன 1 லிட்டர் கடலை எண்ணெய் 60 ரூபா விலை ஏறி போச்சு. பருப்பு 1 கிலோ உளுத்தம் பருப்பு 40 ரூபா ஏறி போச்சு. நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த விலை உயர்வால் இந்த பகுதியில் வசிக்கின்ற மக்கள் பெரும்பாலும் அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்கள் அவள் கடுமையாக பாதிக்கிறாங்க. விலைவாசி குறைப்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. பிறகு நகராட்சி மூலமா வீட்டு வரி 100% உயர்த்தியாச்சு. அண்ணா திமுக ஆட்சி இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 100% வீட்டு வரி உயர்வு. ஆண்டுக்கு 6% வீட்டு வரி உயர்வு. 2 வருஷத்தில் 12%, இப்போ 112% வரி உயர்வு. கடைக்கு 180% வரி உயர்வு. ஆண்டுக்கு 6% வரி உயர்வு. இப்படி கடுமையான வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாங்க. அதோட மின்சார கட்டணம் 52% உயர்த்தி 3 ஆண்டுல வருடத்திற்கு 5% மின் கட்டண உயர்வு என்று அறிவிக்கப்பட்டு 67% மின் கட்டண உயர்வு. கடைக்கு பீக் அவர் 2 மடங்கு கட்டண சார்ஜ் அதிகம்.
இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? ஸ்டாலின் குறிப்பிடுறார், இந்தியாவுக்கு முன்மாதிரியான மாநிலம் தமிழ்நாடு. எதுல? ஊழல் செய்வதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே கடன் வாங்கினதுல முதல் மாநிலம் தமிழ்நாடு. வேற என்ன கிழிச்சீங்க? என்ன செஞ்சீங்க? 5 லட்சம் கோடி 5 வருஷத்துல கடன் வாங்கியிருக்கிறீங்க. 2021 வரை பல கட்சிகள் ஆட்சி புரிஞ்சிருக்கிற அதுவரை தமிழ்நாட்டுடைய கடன் 4,86,000 கோடி. 2021 26 வரை 5 லட்சம் கோடி கடனை வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடன்காரன் ஆக்கணுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. வேற எந்த சாதனை பண்ணிக்கிறீங்க? கொரோனா காலம், ஒரு வருஷம் அரசாங்கத்துக்கு வருமானம் கிடையாது. நல்லா தெரியும் உங்களுக்கு. வந்துதான் வருமானம்? கடையிலுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, கடையிலுக்கு ஜிஎஸ்டி வரி கிடையாது. எல்லா கடையும் மூடப்பட்டது. டாஸ்மாக் கடை மூடப்பட்டது. வருவாய் இல்லை. பத்திரப்பதிவு அலுவலகம் திறக்கல, வருமானம் இல்லை. ரோட் டாக்ஸ் வருமானம் இல்லை. பெட்ரோல் டீசல் திறக்கல, வருமானம் இல்லை. எக்ஸைஸ் வரியும் இல்லை. அரசாங்கத்துக்கு வருவாய் வரக்கூடிய ஒன்றுமே 1 ரூபாய் வருமானம் இல்லாம ஒரு வருஷம் சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயர்ல ஒரு கடுமையான சோதனையான நேரத்தில் கூட விலைவாசி உயராக பார்த்துக்கிட்டோம். ஏழை மக்கள் பாதிக்கூடாது என்பதற்காக அம்மா உணவகத்தில் நாள்தோறும் 77 லட்சம் பேருக்கு 3 வேளை சுட சுட விலை இல்லாமல் உணவு கொடுத்தோம். ஒரு வருஷம் உணவு கொடுத்தோம். அது மட்டும் இல்லை, இப்போ அம்மா உணவகம் அப்படி அப்படியே குறைச்சி அதுக்குடைய பொருளை குறைச்சாங்க, தரத்தை குறைச்சாங்க, பணி செய்கின்ற பணியாளரை குறைச்சாங்க. அம்மா உணவகத்தை பல இடத்துல மூடிட்டாங்க. அம்மா உணவகத்தினுடைய உணவு தரம் இல்லாமல் கொடுத்து ஒரு அவப்பெயரை உண்டாக்க பார்க்குறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். அம்மா உணவகம் திறக்கப்படும். சிறப்பான உணவு, சுவையான உணவு கொடுக்கப்படும். உங்களால் மீண்டும் நான் முதலமைச்சராக வந்தால் அம்மா உணவகம் என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும். இயக்கம் தோற்றுவித்ததே ஏழைகள் மகிழ்ச்சியோட வாழ வேண்டும், ஏழைகளுக்கு அத்தனை அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டும். அதை அம்மாவில் கண்ணை இமையாப்பது போல கட்டி காத்தார். அதே வழியில் வந்த அம்மாவுடைய அரசாங்கம் இருவரும் தலைவர்களுடைய வழியிலே சிறப்பாக ஒரு நல்ல ஆட்சியை நாட்டு மக்களுக்கு வழங்குவோம் நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதே போல மீனவர்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்துருக்கிறோம். சென்னை திருவல்லிக்கேணியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம். Prince Jewelry Akshaya Tritiya offer.